பூங்காட்டு திரும்பும் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்பா வந்து திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அத்தைக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாரி நான் அன்னைக்கு ரெசார்ட்டில் நடந்துக்கிட்டது ரொம்பவே தப்பு தான். எனக்கு புரியுது அத்த. ஆனால் சின்ன வயசுலேருந்து மருமகளே மருமகளேன்னு என்னை நீங்கள் 2 பேருமே கூப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு குமரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஆசையை காட்டிட்டீங்க. அதனால என் மனசு ஃபுல்லாகவே குமரன் மாமா தான் இருக்கார். அதனால் நீங்கள் தான் எப்படியாவது பேசி எனக்கு குமரன் மாமாவை சம்மதிக்க வைக்கணும். எனக்கு குமரன் மாமா இல்லை வாழ்க்கையே இல்லை அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இன்பா பார்த்தீங்க அப்படின்னா குமரனோட அம்மா கிட்ட பேசுகிறாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதுக்கு என்ன பண்ணுறது என்ன முடிவு சொல்கிறதுனே தெரியல. ஏற்கனவே அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து குமரனை வந்து இந்த மாதிரி ஆனந்திக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசியிருப்பாங்க. அப்படி இருக்கப்ப கண்டிப்பாக இன்பா பேசினதை வந்து கண்டிக்கவே மாட்டாங்க. ஸோ இன்பாக்கு கண்டிப்பாக குமரனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. குமரன் மனசுலேயே ஆனந்தி தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? ஸோ ஆனந்திக்கு குமரனுக்கு தான் கண்டிப்பாக கல்யாணம் நடக்க போகுது. இந்த விஷயம் தெரிஞ்சால் இன்பா வந்து என்ன நிலைமைக்கு ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.